Exercise 10.3 26 sum y equal to root of x plus root x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சம்மை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதை வந்து நம்ம கொஞ்சம் ரீஃபார்ம் பண்ணி எழுதிக்கிட்டோம் அப்படின்னம்னா அந்த ஃபார்மேட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் அந்த சம் எப்படின்னு. y equal to root of x plus root x அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஸ்டெப்ல இந்த ரூட் எக்ஸை மட்டும் எக்ஸ் பவர் 1/2 எழுதிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணிக்கோங்க, எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பவர் 1/2 டு த ஹோல் பவர் 1/2 எழுதிக்கலாம். இப்போ நம்ம y ஈக்குவல் டு இந்த ஃபார்மட்ல எழுதிட்டோம், எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பவர் 1/2 டு த ஹோல் பவர் 1/2. இப்போ இது நம்மளுக்கு பார்க்க எப்படி இருக்கு, எக்ஸ் பவர் என்னங்கிற ஃபார்மட்ல இருக்கு. சரியா, அதாவது இதை ஃபுல்லா டோட்டலா எக்ஸ்ங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இது எக்ஸ் பவர் என்னங்கிற ஃபார்மட்ல இருக்கு. ஸோ எக்ஸ் பவர் என்னங்கிற ஃபார்மட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஃபார்முலா என்னது, n இன்டூ எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஸோ 1/2 இன்டூ 1/2 மைனஸ் 1 இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம். ஆனா இப்ப நம்மளுக்கு இங்க என்ன இல்லை, எக்ஸ் இல்லை. எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பவர் 1/2 இருக்கு. அப்ப எக்ஸை தவிர வேற எந்த இடத்துல என்ன இருந்தாலும் என்ன பண்ணணும், இந்த டேர்மை அப்படியே அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பவர் 1/2 டு த ஹோல் டேஷ். இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம்னு எழுதியிருக்கோம். அடுத்த ஸ்டெப்ல தான் என்ன பண்ணுவோம், டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஸோ இதை அப்படியே எழுதிக்கோங்க. மேலே மட்டும் 1/2 மைனஸ் 1 என்ன வரும், மைனஸ் 1/2. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா இது வந்து எப்படி இருக்கு, அடிஷன்ல இருக்கு. அடிஷன்ல இருந்தா தனித்தனியா என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. இப்போ இது எக்ஸ் பவர் 1/2. இது எப்படி இருக்கு பார்க்க, எக்ஸ் பவர் என்கிற ஃபார்மட்ல. ஸோ எக்ஸ் பவர் என்னன்றதுன்னா n இன்டூ எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஸோ 1/2 எக்ஸ் பவர் 1/2 மைனஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணி முடிச்சிட்டோம். இனிமே ஃபுல்லாவே நம்மளுக்கு சிம்பிளிஃபிகேஷன் மட்டும்தான். பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பவர் 1/2 மைனஸ் 1/2 இந்த டேர்மை அப்படியே எடுத்து எழுதிட்டோம். இங்க வந்து என்ன பண்ணிருக்கோம், 1/2 மைனஸ் 1 மைனஸ் 1/2 எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணிருக்கோம்னா இந்த எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 கீழே கொண்டு வந்து எக்ஸ் பவர் 1/2 மேல இருக்கும்போது பவர் மைனஸ்ல இருக்கும், கீழே இருக்கும்போது பவர் வந்து நம்மளுக்கு என்னவா மாறிடும், பிளஸ்ல மாறிடும். அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்றோம், மேல பவர்ல மைனஸ்ல இருக்கிறத கீழே கொண்டு வந்து பிளஸ்ல எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிருக்கோம்னா எல்சிஎம் எடுத்திருக்கோம். ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது இந்த 2x பவர் 1/2 வச்சு இங்க மல்டிப்ளை பண்ணணும். இங்க இருக்கு, இங்க வந்து என்ன இருக்குன்னு அர்த்தம், 1ன்னு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த 1 வச்சு இங்க மல்டிப்ளை பண்ணணும், 1. ஸோ 2x பவர் 1/2 பிளஸ் 1 டிவைட் பை 2x பவர் 1/2. இப்போ இந்த டேர்ம்ல இதை மட்டும் கீழே எடுத்து எழுதி இருக்கிறோமா. திருப்பி நம்ம என்ன பண்ண போறோம், சம்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், திருப்பி ஃபார்மட்டை நம்ம மாத்திக்கலாம். ஸோ 1/2 இன்டூ 2 இன்டூ ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ரூட் எக்ஸ். அதாவது இந்த 1/2 ரூட்னு போட்டுட்டோம். இந்த எக்ஸ் பவர் 1/2க்கும் என்ன பண்ணிட்டோம், ரூட் எக்ஸ்னு எழுதிட்டோம். இங்கேயும் எக்ஸ் பவர் 1/2ன்னு இருக்கிறத ரூட் எக்ஸ்னு வந்துட்டோம். ஏன் அப்படின்னா இது நம்மளுக்கு வந்து சம்ல ரூட்ல தான் இருக்கு. ஸோ அதனால ஆன்சர் ரூட்லயே எழுதிக்கலாம். இப்போ 2 ரூட் எக்ஸ் பிளஸ் 1 டிவைடட் பை 2 ரூட் எக்ஸ். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க 2 இன்டூ 2, இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 4ன்னு மாறிடும். இந்த ரூட் எக்ஸை நான் முன்னாடி கொண்டு வந்து எழுதியிருக்கிறேன். மேல உள்ள 2 ரூட் எக்ஸ் பிளஸ் 1 அப்படியே இருக்கும். இந்த கீழே அடுத்து இந்த இதை மல்டிப்ளை பண்ணும்போது 4 வந்துடும். இந்த ரூட் எக்ஸ் இங்கே வந்துடும். இந்த ரூட் எக்ஸ் பிளஸ் ரூட் எக்ஸ் வந்து இங்கே வந்து எழுதிட்டோம். அவ்வளோதான், உங்களோட ஆன்சர் கிடைச்சிருச்சு. தேங்க்யூ.